நல் வசனத்தின் நல் வணக்கம். ஒருவருக்கு நாம் எதற்காக பெயர் வைக்கிறோம்? பலர் இருக்கின்ற நேரத்திலே அதிலே ஒருவரை மட்டும் தனியாய் அழைக்க வேண்டிய பொழுதில் அவருடைய பெயர் சொல்லி நாம் அழைப்பதும், பல மாணவர்கள் மத்தியிலே ஒரு மாணவனை அழைக்க அவனுடைய பெயரை சொல்லி நாம் அழைப்பதும், இப்படியாக பலர் இருக்கும் நேரத்தில் அதில் ஒருவரை தனியாய் அடையாளம் காண்பதற்காக ஒருவருக்கு பெயர் வைக்கப்படுகிறது. தேவனுடைய பெயர் என்ன? உண்மையில் தேவனுக்கு பெயர் தேவையில்லை. ஏன்? இருப்பது ஒரு தேவன். ஒரே ஒரு தேவன் இருக்கும் பொழுது அவருக்கு எதற்காக பெயர்? தேவனே என்று அழைத்தாலே அது அந்த தேவனை தானே குறிப்பிடுகின்றோம். தேவனே என்று அழைக்கும் பொழுதே தேவன் நமக்கு பதில் சொல்ல எதிர்பார்த்திருக்கின்றார். பரிசுத்த வேதாகமத்திலே 3 நபர்களை நாம் பார்க்கின்றோம். தேவனிடத்திலே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த பதில்கள் என்ன என்பதை நாங்கள் சற்று பார்ப்போம். ஆதியாகமம் புத்தகத்திலே 32வது அதிகாரத்தில் யாக்கோபு என்னும் ஒருவரை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலே அந்த யாக்கோபு என்று பெயர் கொண்ட ஒருவன் தேவனிடம் இப்படியாய் கேள்வி கேட்கின்றான். உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன், ஏன் கேட்கிறாய் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை, ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவனுடைய பெயர் என்னவென்று கேட்ட யாக்கோபுக்கு அங்கே பதில் கிடைக்கவில்லை. இன்னும் ஒருவரை பார்ப்போம். யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே மோசே எனும் ஒருவரை தேவன் ஒரு விசேட பணிக்காக அழைக்கின்றார். போய் அந்த ஜனங்களுக்கு நீ இன்ன விதங்களில் சொல்ல வேண்டும், இன்ன காரியங்களை சொல்ல வேண்டும், அவர்களை நான் மீட்கப் போகிறேன், விடுவிக்கப் போகிறேன் என்ற செய்தியை அவர்கள் சொல் என்று தேவன் மோசே எனும் ஒருவரை அனுப்பும் பொழுது மோசே கேட்கிறான், ஆண்டவரே, நான் அவர்களிடம் போய் என்னவென்று சொல்லுவேன்? யார் என்னை அனுப்பியது என்று எப்படி சொல்லுவேன்? பாருங்கள், 13வது வசனத்திலே, யாத்திராகமம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேனும்? அவர்கள் என்னிடம் கேட்பார்கள், யார் உன்னை அனுப்பியது என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று மோசே தேவனிடம் கேட்கின்றார். அதற்கு தேவன் சொல்லுகின்றார் 14வது வசனத்திலே, இருக்கிறவராகவே இருக்கின்றேன், நான் யாராய் இருக்கிறேனோ அவராகவே எப்பொழுதும் இருக்கிறவர் என்று மோசே இதனை சொல்லி, இருக்கிறேன் என்பவர் உன்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். அங்கு தெளிவான பதில், இதுதான் என்னுடைய பெயர் என்று தேவன் சொல்லவில்லை. எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கின்ற நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். மனோவா என்ற ஒரு மனிதர், கர்த்தர் ஒரு தூதனுடைய ரூபத்திலே அங்கே வந்து மனோவாக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார். அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று. அப்பொழுது அந்த மனோவா அந்த தூதனை, அந்த கர்த்தருடைய தூதனை, அதாவது கர்த்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன? இது நடக்கும் பொழுது, நீ சொன்னது நடக்கும் பொழுது நாங்கள் உண்மை கனப்படுத்த வேண்டும், அதுக்கு உங்களுடைய பேர் என்ன என்று எங்களுக்கு சொல்லுங்கள். அதற்கு கர்த்தருடைய தூதனார் சொல்லுகிறார், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவாவுக்கும் பதில்
கிடைக்கவில்லை. பதில் கிடைத்தது என்னுடைய நாமம் அதிசயம் என்று. சில மொழிபெயர்ப்புகளில் அது ரகசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 பேரும் யாக்கோபு, மோசே, மனோவா ஆகிய இந்த 3வருமே தேவனிடத்திலே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார். அந்த 3வருக்கும் தெளிவாக தேவன் இதுதான் என்னுடைய பெயர் என்று சொல்லவில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் தேவனுக்கு பல்வேறு பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகிறார். கர்த்தர் என்று தமிழ் வேதாகமத்திலே தடித்த எழுத்துக்களில் எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது. அது மூல எழுத்துக்களிலே எபிரேய மொழியிலே, ஆங்கிலத்தில் எழுத போனால் YHWH என்று எழுதப்படுகின்ற, உச்சரிப்பதற்காக இலகுவாக மேலும் எழுத்துக்கள் சேர்த்து யெகோவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெயராய் இருக்கின்றது. அதை தாண்டி தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற ஒரு பெயரை சொல்லுகின்றார். அதையும் தாண்டி தேவன் பல இடங்களில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பெயர் இருக்கிறது. நீண்ட ஆயுசுள்ளவர் என்று, சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர் என்று பல பெயர்கள், நூற்றுக்கணக்கான பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனை குறிப்பிடுகின்றவையாயிருக்கின்றன. கடந்த காணொளியிலே நாங்கள் பார்த்தோம் தேவன் 3வராய் பிரிந்திருக்கின்றார். பிதாவாகிய தேவன், குமாரன் ஆகிய தேவன், பரிசுத்த ஆவிய ஆகிய தேவன். இவர்கள் 3வருக்கும் தனித்தனியே வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன. இது எல்லாவற்றையும் நாம் ஒரே காணொளியில் பார்த்துவிட முடியாது. ஆக இந்த ஒவ்வொரு பெயரையும் பற்றி ஒவ்வொரு காணொளியாக நாங்கள் பிற்பாடு பார்ப்போம். ஆனால் தேவன் ஒவ்வொரு பெயர்களில் இப்படி பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார். காரணம், அந்த ஒவ்வொரு பெயர்களும் தேவனுடைய ஒவ்வொரு குணத்தை, அதன் மூலமாக அந்த நேரத்திலே மனிதனுடனே தேவன் கொள்ளுகிற தொடர்பை விளக்குகின்ற, தெளிவுபடுத்துகின்ற ஒன்றாய் அமைந்திருக்கிறது. கடைசியிலே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கப் போகிறது. இவர்கள் எல்லாம் தேவனை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாகி தேவனுக்குள் ஜெயம் கொண்டு வெற்றி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கப் போகிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்திலே 12வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. பாருங்கள், கவனியுங்கள். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். கடைசி நாளிலே தேவனுடைய ஜனங்கள் மீது, வெற்றி கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் மீது தேவனுடைய நாமத்தையும் அவருடைய புதிய நாமம் ஒன்றும் பரிசுத்த வேதாகமத்திலே இதுவரை வெளிப்படுத்தப்படாத ஒரு புதிய பெயர், புதிய நாமம் அதுவும் இருக்கு. அதையும் அவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிற உங்கள் மீது, என் மீது அவர் எழுதுவதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அதிசயம். ஆகவே தேவனுடைய பெயர் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பெயர் தேவையில்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய பல்வேறு குணங்களை வெளிப்படுத்தும் விதத்திலே அவர்கள் பல்வேறு பெயர்களினால் அழைக்கப்படுகின்றார். கடைசியில ஜெயம் கொள்ளுகிறவன் மீது அந்த புதிய பெயரையும் தேவன் எழுத எதிர்பார்த்திருக்கின்றார். தேவனை அறிந்து கொள்வது மனித ஞானத்துக்கு எட்டாதது. தேவன் மனித ஞானத்தை கடந்த அதிசயமான தேவன், ஆச்சரியமான தேவன். அவர் ஒருவரே தேவன். இன்னும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் நிலைத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நன்றி.